திருப்போரூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டதை பார்த்தோம். அடுத்ததாக வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை ஆற்காடு பேருந்து நிலையத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணியின் அரக்கோணம் நாடாளுமன்ற பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இப்போ கூட்டணி பற்றி விமர்சனம் செய்கிறார், என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். தனிப்பட்ட மனிதனை பற்றி விமர்சனம் செய்து மக்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க முடியாது. எந்த குற்றத்தையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. குடநாட்டு கொலை வழக்கு பத்தி பேசுறார். ஏங்க எப்படி சித்தரிச்சு அதை வெளியிட்டு இருக்கார். ஏங்க நீ பேசுறிய உனக்கு தொடர்பு இருக்குதான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா 2 குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்ற பொழுது அவருக்கு ஜாமீன் அளிக்கின்ற கட்சி திமுக கட்சி. எப்போ ஒரு அக்கறை, ஒரு கூலிப்படைக்கு தீவிரவாதிகளுக்கு கொள்ளை கும்பல்காரருக்கு திமுக கட்சிக்காரன் நிர்வாகி போய் ஜாமீன் எடுக்கிறானா அதனுடைய பின்பலம் என்ன? அதுல சம்பந்தப்பட்டிருப்பதான தெரியுது. முதலமைச்சர் தொடர்பு பேசினா இந்த வழக்க அக்கறையை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. விடமாட்டோம், பேசிட்ட அதை அனுபவிச்சே தீர வேணும். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து ஏன் ஸ்டாலினே இதில் ஈடுபட்டிருப்பாரா என்று சந்தேகத்துக்கிறாங்க, மக்கள் சந்தேகிக்கிறாங்க. ஏன்னா கட்சிக்காரன் தான் போய், கட்சிக்காரனா வார்டு செயலாளர் நிர்வாகி எல்லாம் போய் ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்தவங்க எல்லாம் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கிறாங்க. ஆகவே ஒரு கூலிப்படையை சேர்ந்தவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கின்ற பொழுது மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. மக்களுடைய சந்தேகத்தை போக்குவது அரசினுடைய கடமை. அந்த கடமை அரசு நிச்சயம் செய்யும். அதே போல சாதி பாட்சா அவருடைய மனைவி ஒரு 5 நாட்களுக்கு முன்பு விளம்பரப்படுத்தினாங்க. கூடானப்பு கேடாய் முடியும் சொன்னாங்க. கூடானப்பு கேடாக முடியும் சொன்னாங்க. யாரோட நட்பு இருந்தாங்க தெரியுமா? மு.க. ஸ்டாலினோட நட்பு இருந்தாங்க. திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவோட நட்பா இருந்தார். அதனால மர்மமான முறையில் இருந்து விட்டார். அவருடைய மனைவி 5 நாட்களுக்கு முன்பு அவருடைய நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக பத்திரிகையை விளம்பரம் கொடுத்திருந்தார். கூடானப்பு கேடாய் போய்விட்டது என்று. ஆகவே அதனுடைய பின்பலம் என்ன என்பதை அம்மாவுடைய அரசு நிச்சயமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அப்பொழுது நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நீதியின் அடிப்படையிலே, தர்மத்தின் அடிப்படையிலே யார் குற்றம் செய்தாலும் அவர் அந்த தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். நாட்டு மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். சந்தேகப்படுவதை நிவர்த்தி செய்வது அரசினுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கிறோம். அதே போல எத்தனை போராட்டங்கள் தூண்டி வருகிறார். கொஞ்ச நஞ்சமா போராட்டம், நாள்தோறும் போராட்டத்தை சந்தித்து சந்தித்து இந்த அரசு அந்த போராட்டக்காரர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு தீர்வு காணுகின்ற அரசாக இருந்தது. நான் கூட என்னடா தினம் போராட்டம் நடத்துறான்னு பரவாயில்ல, 2 வருஷத்துல போராட்டம், அத்தனை போராட்டத்தை சந்திச்சு ஒரு பிராக்டிஸ் ஆயிட்டு அவன் எப்படி எப்படி எல்லாம் போராட்டத்தை கையாள வேணும், எப்படி தீர்க்க வேண்டும் என்று இந்த 2 ஆண்டு காலத்துல அணுவு நீதியா நான் பார்த்துட்டேன். ஆகவே நீ எத்தனை போராட்டத்தை தூண்டிவிட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்குது, கட்சிக்கு இருக்குது. அதே போல கடவுளை பற்றி பேசுறார். கடவுளை பார்த்திருக்கின்றா? கடவுளை கும்பிடலாமா? கடவுள் மேல் பற்றலாமா? கடவுள் போல் நான் காட்சி அளிக்கின்றான். பாவம் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியுது. 2வது கண்ணுக்கு மிரண்டு வாய்க்கு தெரியுது. அரண்டவனுக்கு மிரண்டு வாய் இருக்கவனுக்கு இப்படித்தான் தெரியும். பரவாயில்ல, கடவுள் உலகத்துல தெரியறல, ஜாக்கிரதையா இருந்துங்க. நான் சொல்லல, அவரே சொல்றாரு பாவம். ஏன்னா விரக்தி, ஏன்னா அவரை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லைன்னு நினைச்சாரு. இதயம் புரட்சி தலைவி மறைந்த உடனே இந்த கட்சியை உடைக்க பார்த்தார், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார். எவ்வளவு திட்டம், கொஞ்ச நஞ்ச திட்டமா? நீங்க சட்டமன்றத்தில் பார்த்திருப்பீங்க. என்ன ஆட்டம் தெரியுமா? என் டேபிள் ஏறி ஆட்ட பாட்டம். இங்க இருக்கிற அமைச்சர் இருக்கிறாங்க, இளவர் கபில் இருக்கிறாங்க, பெண் அமைச்சர்
அந்த டேபிள்ல கூட நடனம் ஆடினாங்க. இவரெல்லாம் நாட்டை காப்பாத்துவீங்க. சட்டம் இயற்றுகின்ற மாமன்றத்திலேயே டான்ஸ் ஆடுறவங்க, கட்ட புக் எடுத்து எறிகிறவங்க, சபாநாயகர் இருக்கையிலிருந்து கையை பிடிச்சி வெளியில இழுத்து விடுறவங்க எல்லாமே தொலைக்காட்சியில பார்த்திருக்கீங்க. நாங்க போய் சொல்லல. இப்படிப்பட்டவர்கள், அராஜக படித்தவர்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தா நாடு தாங்குமா? எண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் ரவுடிஷம். எதிர்கட்சியா இருக்கும்போது புரோட்டா கடையில போய் சாப்பிட்டு, பிரியாணி கடையில போய் சாப்பிட்டு பணம் கேட்டா அடிக்கிறான், உதைக்கிறான் உரிமையாளர்கள். அதே போல பியூட்டி பார்லர், அழகு நிலையத்திற்கு போய் பெண்களை பிடிச்சி அடிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தேங்காய் கடைக்கு போனா தேங்காய் வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி அராஜ்யத்திற்கு அரசு விரைவில் முடிவு கட்டும் என்பதையும் நேரத்திலே தெரிவித்து, இன்னைக்கு எவ்வளவு வசைபாடினாலும் எல்லாருக்கும் பதில் இருக்கிறது. இந்த ஆட்சியில ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. அருமை சகோதரர் சொல்றாரு, 1000 ரூபாய் கொடுப்பது கூட பொறுக்க முடியல. 1000 ரூபாய் கொடுக்கிறது பொறுக்க முடியல. 2000 ரூபாய் கொடுத்து வயிற்று வெளியே வந்துட்டுது ஸ்டாலின். 1000 ரூபாய் பொங்கல் பைசா கொடுத்தோம். ஏழைகளுக்கு கொடுப்பது என்னங்க தவறு? எல்லாரும் கட்சி நடத்துறோம், ஆட்சிக்கு வரோம். ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யணும்? மக்களுக்கு நன்மை செய்யணும். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்க தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பங்களுக்கும், குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். உடனே கோர்ட்டுக்கு போறாங்க. இது நியாயமா? எண்ணி பாருங்க. 1000 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுப்பதை தடுத்து நிறுத்துகின்றவர்களால நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாங்க, ஏழைகளுக்கு நன்மை செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா ஏழை குடும்ப தொழிலாளிகளுக்கும் 2000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னேன். உடனே நீதிமன்றத்துக்கு போய், ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல நீதிமன்றத்துக்கு போய் தடையான வாங்க முயற்சி பண்ணாங்க. அதையும் வாதாடி தீர்ப்பை பெற்று நடைமுறைப்படுத்தி நான் சென்னையில் துவக்கின அந்த திட்டத்தை. உடனே தேர்தல் அறிவிக்கப்பட்டாங்க. தேர்தல் அறிவிச்ச உடனே தேர்தல் ஆணையத்திற்கு போய் 2000 ரூபாய் கொடுக்க கூடாது அப்படின்னு ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல திமுக வக்கீல் போய் தேர்தல் ஆணையம் புகார் செஞ்சு தேர்தல் ஆணையம் 2000 ரூபாய் நிறுத்தி வை அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே 2000 ரூபாய் கொடுக்கப்படும். நீ என்ன பண்ணாலும் நிறுத்த போறதில்ல. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக ஆக்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்தப்படும். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேசுறார், இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், நேற்று திருவண்ணாமலையில பேசினார். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில முத்தான திட்டம் இருக்குன்னு தேடி தேடி பார்த்தேன், ஒரு திட்டத்தையும் காணோம். ஏன்னா 15 ஆண்டுகள் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. 15 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. என்னப்பா செஞ்ச? 15 வருஷமா மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களா? குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அமைச்சரா வந்தாங்க. நீங்க அறிவித்த தேர்தல் அறிக்கை ஏதாவது நடைமுறைப்படுத்தினீங்களா? காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்த்தீங்களா? இங்கே பாலாறு பிரச்சனை தீர்த்தீங்களா? முல்லை பெரியார் அணையுடைய பிரச்சனை தீர்த்தீங்களா? இல்ல நாட்டு மக்களுக்கு பெரிய பெரிய திட்டங்கள் கொண்டு வருவதற்காக நீங்க அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை நிறைவேற்றீங்களா? ஒண்ணுமே